பனிவாழ் ஆற்றல் மட்டுமல்ல, இவன் பண்டைய பனி மற்றும் மழைவாழ் ஆன்மாவையே வாரிசாக பெற்றவன். எரியும் சூரிய ஒளியை கூட உறைய வைக்கும் திறன் இவனுக்கு உண்டு. எக்காலத்திலும் ஒரு குழுவிலும் சேராத இந்த வாழ்கடவுள் ஜின் வூமிங் இப்போது ஷீ வம்சத்துடன் இணைந்திருப்பது சூ வம்சத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என்று சூ ஜின் கவலையுடன் கூறினார். தனது காயங்களை கேயாஸ் கலையின் மூலம் நிலைப்படுத்த முயன்ற சூ ஜியானிங்கிற்கு நிலைமை புரிகிறது. ஷின்ஹாங்கை சமாளிப்பதே கடினம் எனும்போது இப்போது ஜின் வூமிங்கும் இணைந்திருப்பது தோல்வியை உறுதி செய்வது போல் இருந்தது. இதைக் கண்டு ஷீ வம்சத்தின் பெரியவர் ஷீயாங் ஏளனமாக சிரித்தார். எங்கள் ஷீ வம்சத்தின் நண்பர்கள் உண்மையான மேதைகள். உங்களைப் போல குப்பைகளை சேர்த்து வைத்திருக்கும் கூட்டம் அல்ல நாங்கள். இந்த அவமதிப்பு இன்யாங் புனிதமைந்தனையும் ஜியோஃபாங்சுவையும் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. இருவரும் ஜியானிங்கிற்கு துணையாக வானத்தில் வந்து நின்றனர். இன்யாங் புனிதமைந்தன் தனது உள்ளங்கைகளை தட்ட ஒரு கையில் பிரகாசமான யாங் ஆற்றலும் மறு கையில் இருண்ட ஆற்றலும் வாள்களைப் போல உருவெடுத்தன. 9 பொய்களுக்கிடையே ஒரு உண்மை என்பது போல வடக்கு மண்டலத்தின் இந்த வாழ்கடவுள் ஜின் வூமிங் பட்டம் வெறும் வாய் வார்த்தையா அல்லது உனக்கு உண்மையில் திறமை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன் என்று இன்யாங் புனிதமைந்தன் சவால் விட்டார். ஜின் வூமிங் ஒரு பெருமூச்சு விட்டான். ஷின்ஹாங் சகோதரரே, இந்த உலகில் ஏன் இவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறார்கள்? ஷின்ஹாங் உரக்க சிரித்தான். இந்த முட்டாள்கள் இருப்பதால்தான் நமது மேன்மை உலகிற்கு தெளிவாக தெரிகிறது. உண்மைதான், ஆனால் இப்படிப்பட்ட எதிரிகளுடன் மோதுவது சற்றும் சுவாரஸ்யமாக இல்லை என்று கூறியபடி ஜின் வூமிங் தனது பணிவாளை மெதுவாக உயர்த்தினான். ஜின் வூமிங் தனது கைகளை விரித்தான். நாங்கள் சும்மா ஒரு வாழ்த்து சொல்லத்தான் வந்தோம். இவர்களுக்கு ஒரு சிறிய பாடம் புகட்டுவோம். நிஜமான ஆட்டத்தை போர்க்களத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஷின்ஹாங் அலட்சியமாகச் சொன்னான். ஜின் வூமிங் நெற்றியைச் சுருக்கினான். சக்தியை குறைத்து தாக்குவது எனக்கு கஷ்டமான காரியம். உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு அடக்கி வாசிக்க தெரியாது என்று. ஆமாம், உன்னுடைய ஒரே அடியை தாங்கும் பலம் கூட அவனுக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது. இப்போதே அவனது தாவோ இதயத்தை உடைத்துவிட்டால் பிறகு போர் சுவாரஸ்யமில்லாமல் போய்விடும் என்று ஷின்ஹாங் கேலி செய்தான். இருவரும் தங்களைச் சுற்றி யாரும் இல்லாதது போல பேசிக் கொண்டிருந்தது இன்யாங் புனிதமைந்தனின் கோபத்தை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றது. அவனது காதுகளில் புகை வராத குறைதான். திமிரு பிடித்தவனே, இந்த அகிலத்தில் உன்னை தடுக்க ஆளே இல்லை என்று நினைத்து கொண்டாயா என்று கர்ஜித்தான். ஜின் வூமிங் மெலிதாக புன்னகைத்தான். உன்னை கையாள என் பாதி பலமே அதிகம். அதற்கு மேல் பயன்படுத்தினால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று பயப்படுகிறேன். ஹ ஹ ஹ, என் வாழ்நாளில் நான் சந்தித்த மிகப்பெரிய அவமானம் இதுதான். என் முன்னால் இவ்வளவு திமிராக பேச யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை என்று இன்யாங் புனிதமைந்தன் ஆவேசமாகச் சிரித்தான். ஜின் வூமிங் பரிதாபமாக தலையசைத்தான். உன்மேல் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. இவ்வளவு காலம் வாழ்ந்தும் ஒரு உண்மையான வல்லுனரை நீ பார்த்ததே இல்லை போலிருக்கிறது. ஆடுகளின் நடுவில் கொம்பு சீவும் ஒரு செம்மறியாடு தன்னை ஒரு புலி என்று நினைத்து கொண்டு சவால் விடுகிறது. சரி, இந்த ஒரு வாழ்வீச்சு இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை உனக்கு உணர்த்தும். அவன் சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கியது. 100 ஜியாங் தூரம் வரை அந்த பனி பறந்து குளிர்ச்சியை பரப்பியது. இன்யாங் புனிதமைந்தனின் கண்கள் சுருங்கின. எதிராளி சாதாரணமானவன் அல்ல என்பது புரிந்தது. ஆனாலும் தனது முழு தற்காப்பு சக்தியை பயன்படுத்தினால் இந்த அடியை தாங்கிவிடலாம் என்று நம்பினான். இன் மற்றும் யாங் இணையட்டும், வானும் மண்ணும் ஒன்றாகட்டும். அவன் தனது உள்ளங்கைகளை தட்டினான். கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆற்றல் வாள்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பிரம்மாண்டமான கேடயமாக மாறியது. அந்த 2 நிறங்களும் இணைந்து கேடயமாக முழுமையடைந்த அந்த நொடியில் அவன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் இன்யாங் தற்காப்பு கலையின் மிகப்பெரிய பலவீனம் அந்த இணைவின் போது ஏற்படும் ஒரு நொடி பொழுதான இடைவெளிதான். அந்த ஒரு நொடியில் அவனது முழு கவனமும் உள்ளங்கைகளில் இருந்ததால் மற்ற இடங்கள் தற்காப்பின்றி கிடந்தன. ஜின் வூமிங் அந்த பலவீனமான தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக ஏளனமாக சிரித்தபடி, நீ தயாராகிவிட்டாயா? இல்லையென்றால் சொல், நான் காத்திருக்கிறேன் என்று கேட்டான். நான் தயாராகிவிட்டேன், என் வித்தையை காட்டு என்று இன்யாங் புனிதமைந்தன் ஆத்திரத்தில் கத்தினான். நல்லது, ஒரே ஒரு வாழ்வீச்சு, அதிலேயே நீ வீழ்வாய் என்று ஜின் வூமிங் சொன்ன அடுத்த நொடி அவனது முகம் கடுகெடுத்தது. அவனைச் சுற்றி மெதுவாக விழுந்து கொண்டிருந்த பனித்துளிகள் திடீரென வெறித்தனமாக சுழலத் தொடங்கின. அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு தூய பனிவாளாக உருவெடுத்தது. செல்! அந்த பனிவாள் விண்வெளியை கிழித்து கொண்டு நீல நிற ஒளியை பின்னால் விட்டபடி இன்யாங் புனிதமைந்தனை நோக்கி பாய்ந்தது.
இன்யாங் புனிதமைந்தன் தனது கேடயத்தை பலமாக பிடித்துக்கொண்டு அந்த வாள் எந்த பக்கமிருந்து தாக்கும் என்று பலவாறு கணக்கு போட்டான். கிழக்கே போக்கு காட்டி மேற்கே தாக்குமா, அல்லது வாளுக்கு அடியில் ஏதேனும் ரகசிய சக்தி ஒளிந்திருக்குமா? நீ அதிகம் யோசிக்கிறாய், உன்னை வீழ்த்த எனக்கு தந்திரங்கள் தேவையில்லை என்று ஜின் வூமிங் தலையசைத்தான். பிறகு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடையும் வகையில் அவன் தனது வாழ்வீச்சின் முடிவை கூட பார்க்காமல் முதுகை காட்டிக்கொண்டு திரும்பினான். அடுத்த கணமே அந்த பனிவாள் இன்யாங் கேடயத்தின் மீது மோதியது. கிரீக் ஒரு விரிசல் சத்தம் கேட்டது. என்ன? இன்யாங் புனிதமைந்தனின் கண்கள் பீதியில் விரிந்தன. சூ ஜியானிங்கின் எச்சரிக்கை குரல் அவன் காதில் விழுவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தத்துடன் இரத்தம் வானெங்கும் சிதறியது. இன்யாங் புனிதமைந்தன் தூக்கி எறியப்பட்டான். அவனது கைகளில் இரத்தம் பீரிட்டது. அவனது உடல் முழுவதும் உடைந்த பனிசில்கள் குத்தியிருந்தன. ஒரே ஒரு வாள். அவன் வீழ்ந்து விட்டான். அந்த தோட்டம் முழுவதும் மரண அமைதி நிலவியது. யாருமே பேசவில்லை. இன்யாங் புனிதமைந்தன் போன்ற ஒரு மகா மேதை இப்படி ஒற்றையடியில் தோற்கடிக்கப்படுவார் என்று எவரும் கனவிலும் நினைக்கவில்லை. இன்யாங் புனிதமைந்தனும் ஜியோ ஃபோங்சுவும் அங்கு வந்தவர்களிலேயே மிகவும் வலிமையானவர்கள் என்று கருதப்பட்டனர். ஆனால் அவர்களாலேயே அந்த ஒற்றை வாழ்வீச்சை தாங்க முடியவில்லை. அதுவும் ஜின் வூமிங்கின் பாதி பலம்தான் என்றால் அவனது முழு ஆற்றல் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். சூஜியானிங்கின் முகம் இருண்டது. ஜின் வூமிங் என்ற இந்த மகா மேதையை யாராலும் தடுக்க முடியாவிட்டால் சூ வம்சத்தின் தோல்வி உறுதியாகிவிடும். சூ தியான்னான் உள்ளிட்ட பெரியவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். இன்யாங் புனிதமைந்தனோ எவ்வித உணர்ச்சியுமின்றி வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவனது உடல் சாகவில்லை, ஆனால் அவனது தாவோ இதயம் சிதைந்துவிட்டது. நிலைமை மோசமாவதைக் கண்ட மற்ற தற்காப்பு கலைஞர்கள் மெதுவாக நழுவத் தொடங்கினார். பெரியவரே, எங்கள் பிரிவில் அவசர வேலை உள்ளது. என் அம்மா குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் வீட்டில் தீப்பிடித்து விட்டது என்று சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஓடிவிட்டனர். கோழைகளே, மரணத்திற்கு அஞ்சுபவர்களா நீங்கள் என்று சூஜியானிங் ஆத்திரத்தில் கத்தினான். ஷின்ஹாங் உரக்க சிரித்தான். சூஜியானிங், உன்னை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. இதுதான் உங்கள் சூவம்சத்தின் வீரமா? எங்கே அது? எங்கே? ஹஹா! அவனது ஆணவச் சிரிப்பு அந்த மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. கௌரவத்திற்காக பெரியவர்கள் இடைபட முடியாமல் தவித்தனர். சூவம்சத்தினர் நம்பிக்கையை இழந்து நின்ற அந்த தருணத்தில் ஒரு நிதானமான குரல் கேட்டது. 2 தெருநாய்களை கொன்றுவிட்டு உனக்கு தலைகணம் கூடிவிட்டது போலிருக்கிறது. இளைய தலைவர் ஜியானிங் உங்கள் மானத்தை காப்பாற்ற நினைத்தார். விஷயங்களை இவ்வளவு கேவலமாக மாற்ற விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் உண்மையில் வரம்பு மீறிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் விழுந்த அடுத்த நொடி அந்த இடமே ஒரு மாபெரும் யாங் ஆற்றலால் நிரம்பியது. மதுக்கோப்பையை கீழே வைத்துவிட்டு டாங் சென் மெதுவாக எழுந்தார். இதுவரை ஒரு சாதாரண விருந்தினராக கருதப்பட்டவரின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த அழுத்தம் ஷின்ஹாங் மற்றும் ஜின் வூமிங்கையே ஒரு கணம் பின்வாங்க வைத்தது. டாங் சென்னின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த நீதிமிக்க வாழ் ஆற்றல் மேகங்களை ஊடுருவி வானத்தை நோக்கி பாய்ந்தது. அத்தியாயம் 129. சூவம்சத்திற்கும் பலமான நண்பர்கள் உண்டு. பூம்! ஒரு தங்க நிற வாழ் ஒளிக்கீற்று காற்றை கிழித்துக்கொண்டு ஜின் வூமிங்கை நோக்கி பாய்ந்தது. முழுமையான யாங் என்று ஜின் வூமிங் திடுக்கினான். அவன் தனது பனி மற்றும் மழை புனித வாளை உருவி ஒரு தற்காப்பு வாழ்வீச்சை நிகழ்த்தினான். 2 வாழ்வீச்சுகளும் நடுவானில் மோதிக்கொண்டன. ஜின் வூமிங்கின் பனி ஆற்றல் டாங் சென்னின் கொதிக்கும் யாங் வெப்பத்தில் மெழுகு போல உருகத் தொடங்கியது. அவனது வாழ் சக்தி சிதறடிக்கப்படுவதைக் கண்டு ஜின் வூமிங் ஆவேசமடைந்தான். பனி மற்றும் மழை வாழ் ஆற்றல், மறையும் அந்திவானம், 1000 பனி வாள்கள் என்று அவன் கத்தினான். வானத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பனிவாள்கள் கீழே பாய்ந்தன. ஆனால் டாங் சென்னின் தங்க நிற வாழ் ஆற்றல் ஒரு அழிக்க முடியாத அரண் போல நின்றது. பனிவாள்கள் அவரை தொடுவதற்கு முன்பே ஆவியாகி மறைந்தன. ஜின் வூமிங் தனது முழு ஆன்மீக ஆற்றலையும் திரட்டி புனித வாளை 2 கைகளாலும் பிடித்து ஓங்கி வெட்டினான். ஒரு பெரும் வெடிப்புடன் அந்த தங்க ஒளி சிதறியது. ஜின் வூமிங் காற்றில் மிதந்தபடி மூச்சிறைக்க நின்றான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திருந்தன. அவனது உள்ளங்கையிலிருந்து ஒரு மெல்லிய இரத்தக்கோடு வழிந்தது. அவன் காயமடைந்து விட்டான். வாழ்கடவுள் ஜின் வூமிங் ஒரே அடியில் காயப்படுத்தப்பட்டு விட்டான் என்று அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். ஷின் வம்சம் மட்டுமல்ல, சூ வம்சமே இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு ஸ்தம்பித்தது. அவர்தான் என்று சூனிரிங் சட்டென்று டாங் சென்னை பார்த்தார். தங்களை காப்பாற்ற ஒரு மகாமேதை தங்களுக்குள்ளேயே ஒளிந்திருப்பார் என்று அவர் இப்போதுதான் உணர்ந்தார். டாங்ஷியன் அந்த தாக்குதலை வெறும் ஒரு உணவு உண்ணும் குச்சியால் நிகழ்த்தினார் என்பது தெரிந்ததும் அங்கிருந்தவர்களின் அதிர்ச்சி பல மடங்கு அதிகரித்தது. இந்த குச்சிகள் மிகவும் பலவீனமானவை என்று கூறி தனது கையில் உடைந்த குச்சிகளை தூக்கி எறிந்தார் டாங்ஷியன். ஜின் வூமிங்கின் முகம் அவமானத்தில் கருத்தது. காணாமல் போனதாக கருதப்பட்ட சுப்ரீம் யாங் சூத்திரம் இன்னும் அழியவில்லையா என்று அவன் பயத்துடன் கேட்டான்.
சூ ஜின்பாய் உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். ஏய், என் சகோதரர் சென்னின் குச்சிகள் உடைந்து விட்டன, சீக்கிரம் புதிய குச்சிகளை கொண்டு வாருங்கள் என்று வேலைக்காரர்களை அதட்டினான். டாங் ஷியன் எதை பற்றியும் கவலைப்படாமல் புதிய குச்சிகளை வாங்கி மீண்டும் தனது உணவில் கவனமானார். இப்போது ஷி வம்சத்தின் அகங்காரம் முற்றிலும் கரைந்துவிட்டது. ஷின்ஹாங் கோபத்தில் நடுங்கினான். சிறுவனே, உன் பெயரைச் சொல், உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று எச்சரித்தான். டாங் ஷியன் ஒரு ஏளனச் சிரிப்புடன், நான் சூ வம்சத்தின் மிக சாதாரணமான ஒரு விருந்தினர்தான். உங்களுக்கு ஏதேனும் தெரிய வேண்டுமென்றால் இளைய தலைவர் ஜியானிங்கிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். இதன் அர்த்தம், உனக்கு என் பெயரை தெரிந்து கொள்ளும் தகுதி கூட இல்லை என்பதுதான். என்ன, பயப்படுகிறாயா கோழையே என்று ஷின்ஹாங் கத்தினான். சூ ஜியானிங் இப்போது முன்னே வந்து, ஷின்ஹாங், எங்கள் நிலத்திலேயே எங்கள் விருந்தினரை மிரட்டுகிறாயா? ஹெவன்லி டாவோ போருக்கு உனக்கு விருப்பமில்லை என்றால் சொல், பெரியவர்களிடம் பேசி இந்த போரை இப்போதே இங்கேயே முடித்து விடுவோம் என்று சவால் விட்டான். ஷின்ஹாங்கின் முகம் கோபத்தில் கருத்தது. உண்மையில் ஹெவன்லி டாவோ போர் என்பது இளைஞர்களுக்கிடையிலான மோதல்தான். இது வம்சத்தின் பெரியவர்களுக்கிடையிலான போராக மாறினால் அது ஷின்ஹாங்கிற்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும். உன்னை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். அந்த போர்க்களத்தில் எனது முதல் இலக்கு நீதான் என்று டாங் ஷியனை நோக்கி எச்சரித்துவிட்டு ஷின்ஹாங் தனது ஆட்களுடன் அங்கிருந்து வெளியேறினான். சீக்கிரம் ஓடுங்கள், இனிமேல் இங்கே வந்து மானத்தை விட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சூ ஜின்பாய் அவர்களை கேலி செய்து வழியனுப்பினான். சூ வம்சத்தின் அங்கீகாரம். சூ ஜியானிங் விறுவிறுவென நடந்து வந்து டாங் ஷியனின் முன்னால் நின்றான். ஐயா, சரியான நேரத்தில் நீங்கள் தலையிட்டு எங்களை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று பணிவுடன் கூறினான். பரவாயில்லை, பெரியவர் சூ நிங்கின் அழைப்பை ஏற்று வந்தவன் நான். என்னால் முடிந்ததை செய்வது என் கடமை என்று டாங் ஷியன் பதிலளித்தார். இதை கேட்டதும் ஜியானிங்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஓ, சூ நிங் பரிந்துரைத்தவர் நீங்கள்தானா? ஏன் இதை என்னிடம் முன்பே சொல்லவில்லை என்று அவர் கேட்க சூ நிங்கின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. உண்மையில் அவர் டாங் ஷியனை ஒரு கூடுதல் ஆளாக மட்டுமே கொண்டு வந்திருந்தார். இவ்வளவு பெரிய மேதை என்று அவரே எதிர்பார்க்கவில்லை. டாங் ஷியன் புன்னகையுடன், ஒருவேளை பெரியவர் சூ நிங் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்திருப்பார் போலிருக்கிறது என்று நிலைமையை சமாளித்தார். சூ தியான் நான் இதை பார்த்துவிட்டு தலையசைத்தார். திடீர் வியூகத்துடன் வெல்வது நல்லதுதான். சூ நிங், நீ ஒரு மாபெரும் மேதையை கண்டறிந்துள்ளாய். நீ செய்த செயலை பாராட்டி உனக்கு 5000 ஹெவன்லி படிகளும் 2 இம்பீரியல் ரக பொக்கிஷங்களும் பரிசாக வழங்குகிறேன். சூ நிங் மகிழ்ச்சியில் திளைத்தார். தனக்கு லாபம் கிடைத்த பிறகு டாங் ஷியனை மறப்பாரா? பெரியவரே, இந்த போரில் நாம் முழு வெற்றி பெற வேண்டுமானால் தம்பி சென்னிற்கும் சில சலுகைகளை வழங்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். நிச்சயமாக. தடை செய்யப்பட்ட பகுதிகளைத் தவிர சூ வம்சத்தின் மற்ற சீடர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அது அத்தனையும் இவனுக்கும் உண்டு. நீயே அதை முன்னின்று கவனித்துக்கொள் என்று சூ தியான் நான் உத்தரவிட்டார். சூ தியான் நான் தனது பார்வையை சூ ஜியானிங் பக்கம் திருப்பினார். ஜியானிங், நீ ஏற்கனவே ஷின்ஹாங்குடன் மோதிவிட்டாய். அவனின் பலம் உனக்கு தெரியும். இப்போதே தியானத்தில் அமர்ந்து அவனை வீழ்த்துவதற்கான வழியை கண்டறி என்று கட்டளையிட்டார். நிச்சயமாக பெரியவரே, அவனை நான் மீண்டும் ஒரு முறைக்கும் வெல்ல விடுவதில்லை என்று ஜியானிங் உறுதியுடன் கூறி புறப்பட்டான். விருந்து முடிவுக்கு வந்தது. ஆனால் சூ தியான் நானின் அடுத்த ஆணை இரத்தவாடையுடன் இருந்தது. விருந்து பாதியில் ஓடிய அந்த துரோகிகளை சூ வம்சத்திற்கு இனி தேவையில்லை. சூப்பு, இந்த விவகாரத்தை நீ கவனித்துக்கொள் என்றார். சூப்புவின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை அரும்பியது. பகிரங்கமாக சூ வம்சத்தை அவமானித்த அந்த சிறிய பிரிவுகள் அனைத்தும் சீக்கிரம் நிர்மூலம் செய்யப்படும் என்பதை டாங் ஷியன் உணர்ந்தார். விருந்து முடிந்ததும் சூ நிங் நேரடியாக டாங் ஷியனிடம் வந்தார். நீ மிகச் சிறப்பாக செயல்பட்டாய். உனக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் என்னிடம் கேள் என்றார். டாங் ஷியன் ஒரு நிமிடம் சிந்தித்துவிட்டு, சூ வம்சத்தின் தற்காப்பு கலைக்கூடம் உலகத்தில் உள்ள அனைத்து கலைகளையும் உள்ளடக்கியது என்று கேள்விப்பட்டேன். அதை காண நான் விரும்புகிறேன் என்றார். சூ நிங் சற்று தயங்கினார். ஒரு அந்நியருக்கு தற்காப்பு கலைக்கூடத்தில் அனுமதி அளிப்பது என்பது சாதாரண காலங்களில் நடக்காத விஷயம். ஆனால் இப்போது நிலைமை வேறு. நல்லது, அதிக வித்தைகளை கற்றுக்கொள்வது போர்க்களத்தில் உனக்கு உதவும். ஆனால் உன் சக்திக்கு மீறி எதையும் முயற்சிக்காதே என்று எச்சரித்தபடி அவரை அழைத்துச் சென்றார். சூ வம்சத்தின் தற்காப்பு கலைக்கூடம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெவிலியன். அவர்கள் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன்னால் வந்து நின்றனர். அது பல அடுக்குகளைக் கொண்ட ஒரு கலைக்கருவூரகம். ஒவ்வொரு தளத்திலும் ஒரு குறிப்பிட்ட வகை ஆற்றல் சார்ந்த சுருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. முதல் தளம் அடிப்படை உடற்பயிற்சி மற்றும் சேகரிப்பு முறைகள். 2ஆம் தளம் தரைப்படை மற்றும் ஆயுத பயிற்சி நுட்பங்கள். 3ஆம் தளம் தனித்துவமான வம்சக்கலைகள் மற்றும் ஆன்மசக்தி கலைகள். மேல்தளங்கள் ரகசிய கேயாஸ் கலை மற்றும் வம்சத்தின் மூத்தவர்களின் தனிப்பட்ட குறிப்புகள். சூ நிங் டாங் ஷியனை உள்ளே அழைத்துச் சென்று, உனக்கு தேவையானதை தேடிக்கொள்.
ஆனால் ரகசிய பிரிவுகளுக்குள் நுழையாதே என்று கூறி வெளியேறினார். தற்காப்பு கலைக்கூடத்தின் பிரம்மாண்டம் டாங்சியனை வியப்பில் ஆழ்த்தியது. சூனிங் மிக தெளிவாக எச்சரித்தார். 5வது தலத்தை தவிர மற்ற 4 தலங்களில் நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். 5வது தலம் நேரடி வாரிசுகளுக்கு மட்டுமே உரியது. அங்கே கேயாஸ் சட்டத்தின் ரகசியங்கள் உள்ளன. அதை இயக்க கேயாஸ் ஆற்றல் அவசியம். எனவே அது உனக்கு உதவாது. டாங் சென் அமைதியாக தலையசைத்தார். ஆனால் அவரது மனதிற்குள் ரகசிய திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 130 மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர். கைவிடப்பட்ட தொகுதி. சூ வம்சம் என்பது ஹெவன்லி தாவோ உருவான காலத்தில் இருந்தே இருக்கும் 6 தெய்வீக வம்சங்களில் ஒன்று. அவர்களின் ஆழம் அளவிட முடியாதது. டாங் சென் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார். தான் ஏற்கனவே கேயாஸ் சூத்திரத்தை பயின்றவன் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. கேயாஸ் உடல் இல்லாத ஒருவன் இதை பயின்றால் உடல் வெடித்துச் சிதற வேண்டும். ஆனால் டாங் சென்னின் லிமிட்லெஸ் பாடி இதற்கு ஒரே விதிவிலக்கு. இந்த ரகசியம் தெரிந்தால் 6 வம்சங்களும் ஒன்று சேர்ந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செய்தது போலவே இப்போதும் டாங் சென்னை அழிக்கத் துடிக்கும். 4வது தலத்திலிருந்த அனைத்தும் இம்பீரியல் ரக கலைகள். வெளியுலகில் இவை ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றவை. ஆனால் சூ வம்சத்தில் இவை சாதாரண பாடப்புத்தகங்களைப் போல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தற்காப்பு கலைகளின் மீது தீராத தாகம் கொண்ட டாங் சென்னிற்கு இது ஒரு விருந்தாக அமைந்தது. அப்போது ஒரு மூலையில் தூசு படிந்து கிடந்த ஒரு பழைய தொகுப்பு அவரது கண்ணில் பட்டது. அது ஒரு வேஸ்ட் வால்யூம், அதாவது முழுமையடையாது அல்லது கைவிடப்பட்ட ஒரு கலை என்று குறிக்கப்பட்டிருந்தது. அதன் பெயர் மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர். டாங் சென் அந்த தற்காப்பு கலைக்கூடத்தை பார்த்தபோது அவரது கண்கள் பேராசையில் விரிந்தன. இந்த நூல்கள் அனைத்தையும் 1 நூற்றாண்டு காலத்திற்கு டாங் குடும்பத்திற்கு மாற்ற முடிந்தால் எங்கள் வம்சம் பல மடங்கு வலிமை பெறும் என்று எண்ணினார். ஆனால் சூ நிங் அவருக்கு மிக குறைந்த நேரமே கொடுத்திருந்தார். இம்பீரியல் ரக கலைகளை புரிந்து கொள்ளவே பல வருடங்களாகும் என்பதால் சில நாட்களில் டாங் சென் எதையும் சாதித்துவிட முடியாது என்று சூ நிங் நம்பினார். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. டாங் சென்னிடம் லிமிட்லெஸ் பாடி மற்றும் 10,000 மடங்கு பெருக்க முறை என 2 சீட் கோடுகள் உள்ளன. இதன் மூலம் எந்த ஒரு கடினமான கலையையும் அவர் நொடிப்பொழுதில் கற்றுக்கொள்ள முடியும். டாங் சென்னிற்கு ஒரு புதிய தற்காப்பு கலை அவசரமாக தேவைப்பட்டது. ஏனெனில் அவரது தற்போதைய பலமான கலைகள் அனைத்தும் அசுர பாதை சார்ந்தவை. அவற்றை சூ வம்சத்தினர் முன்னிலையில் பயன்படுத்தினால் அது அவருக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். ஜின் வூமிங்கை விரட்ட அவர் பயன்படுத்திய யாங் ஆற்றல் மட்டுமே போதாது. எனவே அவர் தேடியபோதுதான் அந்த மஞ்சள் நிற பழைய ஏடு கிடைத்தது. மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர், கைவிடப்பட்ட தொகுதி. இந்த கலை தாவோயிச பிரிவை நிறுவிய லாவோஸ் தா கிங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு பழமையான வாசகம் இருந்தது. பண்டைய காலத்தில் ஒன்றுடன் இணைந்தவர்களே உண்மையான நிலையை அடைந்தனர் என்று. டாங் சென் அந்த பேர் உண்மையை புரிந்த நொடியில் அந்த விண்வெளியிலிருந்த 8 நாகங்களும் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன. சூ வம்சத்தின் கேயாஸ் உடலமைப்பால் கூட தீண்ட முடியாத இந்த வித்தை அவரது லிமிட்லெஸ் உடலுக்கு மட்டுமே அடிபணிகிறது. அந்த 8 திவ்ய நாகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவரது நரம்புகளில் பாய்ந்து அவரது இரத்தத்தை கொதிக்க வைத்தன. வெளியுலகில் வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே கடந்திருந்தாலும் அந்த மார்ஷியல் தாவோ விண்வெளியில் அவர் பல ஆண்டுகால பயிற்சியை முடித்திருந்தார். 10,000 மடங்கு பெருக்க முறை தானாகவே இயங்கி அந்த 8 நாகங்களின் ஆற்றலை அவரது ஆன்மாவில் நிலைநிறுத்தியது. இந்த மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர் என்பது வெறும் வாழ்வித்தை அல்ல, அது தர்மத்தையும் அழிவையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் ஒரு பேராற்றல். இதன் மூலம் அவர் வீசும் ஒவ்வொரு வாழ்வீச்சும் இப்போது ஒரு நாகத்தின் சீற்றத்தை கொண்டிருக்கும். டாங் சென் மெதுவாக தனது கண்களை திறந்தபோது அவரது பார்வையில் ஒரு கணம் பிரபஞ்சத்தின் சுழற்சி தெரிந்து மறைந்தது. அவர் தனது கையில் இருந்த அந்த பழைய ஏட்டை மீண்டும் அலமாரியில் வைத்தார். இப்போது அது அவருக்கு வெறும் காகிதம்தான், ஏனெனில் அதன் ஆத்மா இப்போது அவருக்குள் குடிபுகுந்து விட்டது. தற்காப்பு கலைக்கூடத்திலிருந்து வெளியே வந்தபோது சூ நிங் வாசலில் காத்திருந்தார். டாங் சென்னின் உடலில் ஏற்பட்டிருந்த நுட்பமான மாற்றத்தை அவரால் உணர முடியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி அவரிடம் தென்படுவதை கவனித்தார். ஏதேனும் பயனுள்ளதை கண்டறிந்தாயா என்று சூ நிங் கேட்க டாங் சென் லேசாக புன்னகைத்து, ஒரு அடிப்படை தற்காப்பு முறையை கற்றுக்கொண்டேன், அது போதுமானது என்று பதிலளித்தார். சூ நிங் திருப்தியுடன் தலையசைத்தார்.
ஷின்ஹாங்கின் 4 ஜீங்குகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஷீ வம்சமும் இந்த புதிய சக்தியைக் கண்டு நடுங்கப் போவது உறுதி. இந்த மகா யுத்தம் தொடங்கும் முன் டாங் சென் தனது லிமிட்லெஸ் உடலின் அடுத்த கட்ட மாற்றத்தை உணரத் தொடங்கினார். அந்த 8 நாகங்களும் அவரது முதுகெலும்பில் ஒரு புதிய சக்தி கோளத்தை உருவாக்கியிருந்தன. போர்க்களத்தின் கதவுகள் திறக்கப்படும்போது ஒரு சாதாரண விருந்தினராக நுழைந்த டாங் சென் அந்த பிரபஞ்சத்தின் அதிபராக வெளியேறுவான் என்பதில் சந்தேகமில்லை. டாங் சென் இப்போது ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்து கொண்டார். மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரை உருவாக்கியவர் வேறு யாருமல்ல, டாங் குடும்பத்தின் மூதாதையர்களில் ஒருவரே. லிமிட்லெஸ் பாடி கொண்ட ஒருவரால் மட்டுமே இந்த தற்காப்பு கலை விண்வெளியை திறக்க முடியும் என்பதால் இது டாங் குடும்பத்திற்கே உரித்தான இரகசிய பொக்கிஷம். சூ வம்சமே, இந்த அருமையான பரிசுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இவ்வளவு தாராளமாக இருக்கும்போது நான் மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். இந்த விண்வெளி ஒரு கனித்துவமான உலகம். வெளியே இருப்பவர்கள் டாங் சென் ஏதோ ஒரு நூலை உன்னிப்பாக படிப்பதாகவே நினைப்பார்கள். ஆனால் அவரது ஆத்மா இப்போது ஒரு மாபெரும் சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருந்தது. டாங் சென் தனது லிமிட்லெஸ் உடலை முழுமையாக செயல்படுத்தி மேலே மிதந்தார். 1000 ஜியாங் நீளம் கொண்ட அந்த 8 பிரம்மாண்டமான நாகங்களுக்கு முன்னால் அவர் ஒரு சிறு துளியாக தெரிந்தாலும் அவரது தேஜஸ் அந்த நாகங்களை விடவும் பிரகாசமாக இருந்தது. என் முன்னோரே உங்களை உருவாக்கினார், இப்போது அந்த பாரம்பரியத்தை தொடர வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது என்று அவர் முழங்கினார். அந்த நாகங்களில் ஒன்றின் கண்கள் ஞானத்துடன் மின்னின. லிமிட்லெஸ் உடலின் வாரிசே, உன் உறுதியை நாங்கள் சோதிக்கிறோம் என்று அசரீரி கேட்டது. அடுத்த நொடி அந்த 8 நாகங்களும் மறைந்து ஒரு கம்பீரமான உருவம் அங்கே தோன்றியது. அந்த உருவம் ஒரு நீண்ட ஈட்டியை ஏந்தியிருந்தது. அதில் நுணுக்கமான நாக வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. அதன் முனை காட்டிய ஆற்றல் அலைகள் டாங் சென்னின் தலைமுடியை பின்னோக்கி தள்ளின. இது ஒரு சோதனையா? நல்லது என்று கூறியபடி டாங் சென் தனது வாளை உறவினார். அவரது யாங் ஹெவன் ஸ்கிரிப்சர் நண்பகல் சூரியனைப் போல கொதித்தது. முன்னால் நிற்பவர் தனது வம்சத்தின் மூதாதையர் என்று தெரிந்தாலும் டாங் சென் சற்றும் தயங்கவில்லை. போர்க்களத்தில் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு எதிரி மட்டுமே என்பதே அவரது கொள்கை. முன்னோரே, என்னை மன்னியுங்கள் என்று கூறிக்கொண்டே முதலடியை எடுத்தார். ஃபர்ஸ்ட் டான் சுப்ரீம் இன்டென்ட். டாங் சென்னின் வாளிலிருந்து சிவந்த நிற தீப்பழம்புகள் ஒன்று கூடி ஒரு பயங்கரமான வாழ் ஒளியாக மாறியது. இந்த தாக்குதல் இந்த விண்வெளியையே கிழிப்பது போல மூதாதையரின் உருவத்தை நோக்கி பாய்ந்தது. இது வெறும் பயிற்சி அல்ல, இது ஒரு வாரிசு தனது தகுதியை நிரூபிப்பதற்காக நடத்தும் வாழ்வா சாவா போராட்டம். டாங் சென் தனது முழுமையான யாங் சி ஆற்றலை பயன்படுத்தி வீசிய அந்த வாழ்வீச்சு ஜின் வூமிங்கையே நிலைகுலைய வைத்த ஒன்று. அது ஒரு 5ஆம் நிலை ஆரிஜின் வீரரின் பலத்திற்கு இணையானது. ஆனால் அந்த தங்கக் காகங்கள் மூதாதையரின் நிழலை தாக்குவதற்கு முன்பே அவர் தனது ஈட்டியை மிக சாதாரணமாக சுழற்றினார். ஒரு நீர்க்குமிழி உடைவது போல டாங் சென்னின் அந்த பேராற்றல் ஒரு நொடியில் சிதறி மறைந்தது. தனது மிகச்சிறந்த வித்தை இவ்வளவு எளிதாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு டாங் சென் திகைத்து நின்றார். அப்போது மூதாதையரின் உருவம் அந்த 4 இரகசிய வார்த்தைகளை உச்சரித்தது. ஷின் ஹுவாங், வேஸ்ட் த வேர்ல்ட். 8 நாகங்கள் தர்மத்தை தலைகீழாக மாற்ற இந்த அகிலமே பாழாகட்டும் என்ற தத்துவத்தின் ஆழம் டாங் சென்னின் ஆன்மாவை தீண்டியது. அடுத்த நொடி ஒரு ஈட்டித் தாக்குதல் விண்வெளியை பிளந்தது. அது டாங் சென்னின் தற்காப்பை தகர்த்து அவரை 10,000 ஜான் தூரத்திற்கு தூக்கி எறிந்தது. அவர் நிலைபெறுவதற்குள் அந்த ஈட்டியின் முனை அவரது தொண்டையை தொட்டிருந்தது. விண்ணும் மண்ணும் பாழாகட்டும் என்ற இறுதி முழக்கத்துடன் அந்த மூதாதையரின் உருவம் ஒளியாக மாறி டாங் சென்னின் உடலுக்குள் கலந்தது. அத்தியாயம் 131. ஹெவன்லி டாவோ போர் தொடங்குகிறது. டாங் சென்னின் நெற்றியிலிருந்து ஒரு குளிர்ந்த வியர்வை துளி இறங்கியது. இது ஒரு உண்மையான போராக இருந்தால் அவர் இந்நேரம் மரித்திருப்பார். மாரல் ஸ்கிரிப்சரின் வேஸ்ட் வால்யூம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் தனது அமைப்பின் திரையை பார்த்தபோது மாரல் மார்ஷியல் இன்டென்ட் என்ற புதிய வித்தை தோன்றியது. ஆனால் அதன் புரிதல் வெறும் 1/10 மட்டுமே இருந்தது. வெறும் 1/10? இது மிகவும் குறைவு. சிஸ்டம் 10,000 மடங்கு பெருக்கும் முறையை செயல்படுத்து என்று அவர் ஆணையிட்டார். உண்மையில் சிதைந்து அழிந்து போகும் நிலையில் இருந்த ஒரு ஏட்டிலிருந்து 10% நுணுக்கங்களை கற்பதே ஒரு மகா சாதனைதான். டாங் சென் தற்காப்பு கலை கூடத்திலிருந்து வெளியே வந்தபோது சூழலே மாறியிருந்தது. வானத்தில் போர் முரசுகள் அதிரத் தொடங்கின. சூ வம்சத்தின் போர் வீரர்கள் அணிவடுத்து நின்றனர். ஹெவன்லி டாவோ போர்க்களத்தின் வாயில்கள் திறக்கப்பட இருந்தன. ஷீ வம்சத்தின் ஷின்ஹாங் மற்றும் ஜின் வூமிங்கும் அவர்கள் படைகளுடன் எல்லையில் காத்திருந்தனர்.
டாங் சென்னின் உடலில் இப்போது அந்த வேஸ்ட் ஆற்றல் மெதுவாக குடியேறத் தொடங்கியது. இது அழிவின் ஆற்றல், ஆனால் ஒரு புதிய உலகை படைக்க வேண்டிய அழிவு. 10,000 மடங்கு பெருக்கும் முறை செயல்படத் தொடங்கியதும் அவரது ஆன்மாவில் அந்த 1/10 புரிதல் மளமளவென வளர்ந்து பெரும் ஞானமாக மாறத் தொடங்கியது. டாங் சென்னின் லிமிட்லெஸ் உடல் அந்த ஏட்டின் அழிந்து போகும் நிலையிலிருந்த ஆன்மாவை தட்டி எழுப்பவில்லை என்றால் இன்னும் சில ஆண்டுகளில் அது வெறும் காகித குப்பையாக மாறியிருக்கும். சாதாரண மனிதர்களுக்கு இந்த நுட்பத்தை முழுமையாக கற்க 30 முதல் 50 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் டாங் சென் 10,000 மடங்கு பெருக்கும் முறையை பயன்படுத்தியதும் அந்த வேஸ்ட் ஆற்றல் ஒரு நொடியில் உச்சக்கட்ட நிலையை அடைந்தது. இருந்தபோதும் அது அடுத்த கட்டமான ஷியோர் நிலைக்கு நகரவில்லை. இந்த மாரல் ஸ்கிரிப்சரின் மற்ற தொகுப்புகளை கண்டறிந்தால் மட்டுமே நான் முழுமையான நிலையை அடைய முடியும் என்று டாங் சென் உணர்ந்தார். இந்த கலையின் சிறப்பம்சமே அதன் சாரம்தான். நுட்பங்கள் வெறும் வெளிப்பக்காட்டு மட்டுமே. அதன் சாரத்தை பிடித்துவிட்டால் ஒரு கை அசைவிலேயே வெற்றியை ஈட்டலாம். டாங் சென் அந்த விண்வெளியில் இருந்த 3 நாட்களில் மற்றவர்கள் பல பிறவிகளில் கற்க வேண்டிய ரகசியங்களை உள்வாங்கினார். அவர் தற்காப்பு கலை கூடத்திலிருந்து வெளியே வந்தபோது சூனிங் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். இவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டாயா? ஏதேனும் ஒரு பயிற்சி முறையை கண்டறிந்தாயா என்று கேட்டார். டாங் சென் ஒரு தந்திரமான புன்னகையுடன், ஆமாம், ஒரு ராயல் கிரேட் வாழ்வித்தையை கண்டறிந்தேன். அதை முழுமையாக கற்க காலம் எடுக்கும் என்பதால் இப்போதைக்கு அதை மனப்பாடம் செய்து கொண்டேன் என்றார். சூனிங்கின் கண்கள் சந்தேகத்தில் சுருங்கின. எந்த வாழ்வித்தையை தேர்ந்தெடுத்தாய் என்று அவர் எச்சரிக்கையாக கேட்க, டாங் சென் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த பொய்யை சொன்னார். அல்டிமேட் ஹார்ட் ஜென் வாழ். ஓ, அதுவா? அது ஒரு சிறந்த வித்தைதான். ஆனால் அதை கற்றுத் தேர்வது கடினம் என்று சூனிங் நிம்மதியடைந்தார். டாங் சென் உண்மையான வேஸ்ட் ஸ்கிரிப்சரை தொட்டிருப்பார் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. ஏனெனில் சூ வம்சத்தின் பார்வையில் அது எதற்கும் உதவாத ஒரு பழைய ஏடு. வெளியே போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. ஷீ வம்சத்தின் ஷின்ஹாங் தனது 4 ஜிங்கு ஆற்றலுடன் எல்லையில் காத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, தான் எதிர்கொள்ளப் போகும் டாங் சென் இப்போது வெறும் யாங் ஆற்றல் கொண்டவர் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தையே பாழாக்கக்கூடிய வேஸ்ட் ஆற்றலின் வாரிசு என்று. ஹஹா, அந்த வித்தையையா தேர்ந்தெடுத்தாய்? உன்னால் அதை ஏன் கற்க முடியாது என்று இப்போது புரிகிறதா என்று சூனிங் வாய்விட்டு சிரித்தார். டாங் சென்னின் கண்கள் லேசாக துடித்தன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஒன்றும் தெரியாதவர் போல கேட்டார். அந்த வாழ்வித்தை உண்மையில் ஒரு பௌத்த நெறி சார்ந்தது. முன்பு பௌத்த பிரிவினர் இங்கு வந்தபோது விட்டுச் சென்ற ஒரு ராயல் கிரேட் கலை அது. அதை செயல்படுத்த உனக்கு பௌத்த மதத்தின் உட்புற தியான முறை தெரிந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் அந்த வாழ் அசையாது என்று கிண்டலாகச் சொன்னார் சூனிங். டாங் சென் முகத்தில் வருத்தத்தை வரவழைத்துக் கொண்டு, அப்படியா? அதன் ஆற்றலை பார்த்துவிட்டு எனது தாக்குதல் பலவீனத்தை இது போக்கும் என்று நினைத்தேன். இப்படியாகும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று வருத்தப்படுவது போல நடித்தார். உண்மையில் டாங் சென்னிற்கு இது முன்பே தெரியும். அவர் வேண்டுமென்றேதான் அந்த வித்தையை சொன்னார். ஏனெனில் அது சூ வம்சத்தின் சொந்த கலை அல்ல என்பதால் அவர் அதை கற்றாரா இல்லையா என்பதை பற்றி சூ வம்சத்தினர் அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். அவரது உண்மையான ரகசியமான வேஸ்ட் ஸ்கிரிப்சர் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டது. சூனிங் பரிதாபப்பட்டு டாங் சென்னின் தோளில் தட்டினார். சரிவிடு, உனக்கு நேரமில்லாததால் ஒரு நல்ல வாய்ப்பு வீணாகிவிட்டது. அதற்கு பதிலாக உனக்கு சில சாரக்கற்களை நான் தருகிறேன் என்று கூறி சில கற்களை வழங்கினார். இந்த கற்கள் தற்காப்பு கலைகளின் சாரத்தை தங்களுக்குள் கொண்டிருக்கும். இதன் மூலம் ஒருவர் வித்தைகளை விரைவாக கற்க முடியும். போர்க்களத்தில் நீ சிறப்பாக செயல்பட்டு ஷீ வம்சத்தை வீழ்த்த எங்களுக்கு உதவினால் மீண்டும் ஒரு முறை இந்த கலைக்கூடத்திற்கு வர உனக்கு நான் அனுமதி தருகிறேன் என்று சூனிங் ஒரு ஆசை வார்த்தையை கூறினார். டாங் சென் வெளியே மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பது போல காட்டிக்கொண்டார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரூர சிரிப்பு சிரித்தார். சூனிங்கின் திட்டம் அவருக்கு புரிந்தது. டாங் சென் எவ்வளவு சிறப்பாக போரிடுகிறாரோ அவ்வளவுக்கு ஷீ வம்சம் அவர் மீது தீராத பகை கொள்ளும். வேறு வழியில்லாமல் அவர் சூவம்சத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கும். இப்படி அவரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க சூவம்சம் முயன்றது. ஆனால் டாங் சென்னின் கணக்கு வேறு. அவர் சூவம்சத்திற்காக போரிடவில்லை, தனது புதிய வேஸ்ட் ஆற்றலை சோதிக்கவும் தன் வம்சத்தின் பெருமையை நிலைநாட்டவுமே காத்திருக்கிறார். டாங் சென் மற்றவர்களைப் போல சாதாரணமானவர் அல்ல. அவர் குழப்பங்களை உருவாக்குவதற்காகவே பிறந்தவர். சூவம்சத்தின் சூழ்ச்சிகளை அவர் நன்கு அறிவார். நிச்சயமாக நான் எனது முழு பலத்தையும் காட்டுவேன் என்று அவர் நன்றி கலந்த முகத்துடன் கூறினார். ஆனால் உள்ளுக்குள் உன் கணக்கு பலிக்காது என்று ஏளனம் செய்தார். சூனிங்கின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை அரும்பியது. ஹெவன்லி தாவோ போரை பொறுத்தவரை
இரு வம்சங்களும் வெளியே இருந்து வரும் வீரர்களை பீரணத் தீவனமாக பயன்படுத்துவது வழக்கம். வம்சத்தின் உண்மையான இரத்த வாரிசுகள் ஒருவரை ஒருவர் கொன்று கொள்ள மாட்டார்கள். ஆனால் வெளிநபர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்க உயிரை பணயம் வைத்து போரிட வேண்டும். இந்த கடுமையான உண்மையை டாங் சென் ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்திருந்தார். அவர்கள் இருவரும் மைதானத்தை அடைந்தபோது சூ ஜியானிங், இன்யாங் புனித மைந்தன் மற்றும் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தயாராக இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு பிரம்மாண்டமான மேகக் கப்பலில் ஏறி போர்க்களம் நோக்கி பயணித்தனர். ஹெவன்லி தாவோ போர்க்களம் என்பது ஒரு சாதாரண இடமல்ல. அது 6 வம்சங்களின் மகா வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான விண்வெளி. அங்கே வெறும் வெற்றிடமும் சிதறிக் கிடக்கும் பாறைகளும் மட்டுமே இருக்கும். சுமார் 1000 மைல் பரப்பளவு கொண்ட அந்த இடத்தில் மறைந்து கொள்வதோ தப்பித்தொள்ளவோ சாத்தியமற்றது. அவர்கள் போர்க்களத்தின் எல்லைக்கு வந்தபோது ஷீ வம்சத்தின் கப்பல் ஏற்கனவே அங்கே காத்திருந்தது. தியான் காய் ஷின்ஹாம் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு பாறை போன்ற உறுதியுடனும் குளிர்ந்த பார்வையுடன் நின்றார். அவருக்கு அருகிலேயே வாழ்வித்தையின் ஜம்பவனான ஜின் வூமிங் தோளோடு தோள் நின்றார். இரு வம்சங்களின் வீரர்களும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தனர். காற்றில் ஒரு விதமான பதட்டம் நிலவியது. ஷின்ஹாங்கின் பார்வை கூட்டத்தில் இருந்த டாங் சென் மீது நிலை கொண்டது. அவரது கண்களில் கொலைவெறி மின்னியது. கடந்த முறை ஒரு சாதாரண குச்சியால் தன் வாழ்க்கடவுள் காயப்பட்ட அவமானத்தை துடைக்க அவர் காத்திருந்தார். சூஜியானி, இந்த முறை உன் வம்சத்தின் கௌரவத்தை இந்த பாறைகளுக்கிடையில் புதைக்கப் போகிறேன் என்று ஷின்ஹாங்கின் குரல் அந்த வெற்றிடத்தில் எதிரொலித்தது. டாங் சென் அமைதியாக இருந்தார். அவரது உடலில் அந்த புதிய வேஸ்ட் ஆற்றல் ஒரு எரிமலை போல கொதித்துக் கொண்டிருந்தது. இந்த 1000 மைல் பரப்பளவே ஒரு மரண கூண்டாக மாறப்போகிறது என்று அவருக்கு தெரியும். ஷின்ஹாங்கின் மற்றொரு பக்கத்தில் ஒரு வினோதமான இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனிடமிருந்து ஒரு பயங்கரமான பேய் போன்ற ஆற்றல் வெளிப்பட்டது. அவன் பாதி நிஜமாகவும் பாதி மாயையாகவும் காட்சியளித்தான். சகோதரர் கூனே, சூவம்சம் இந்த முறை ஒரு பலமான ஆளை கூட்டி வந்திருக்கிறார்கள். உனக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று ஷின்ஹாங் அமைதியாக கேட்டார். பேய் போன்ற ஆற்றல் கொண்ட அந்த நபர் தனது நாக்கினால் உதடுகளை வருடிக்கொண்டார். ஓ, இப்போது என் கவனம் அவர் மீது திரும்பிவிட்டது. ஆனால் என்னை யாரும் அதிகம் சீண்டிவிட வேண்டாம். மீறினால் இந்த போர்க்களத்தில் ஒரு உயிர் கூட மிஞ்சாது என்று கரகரப்பான குரலில் கூறினார். இதை கேட்ட ஜின் வூமின் முகம் சுளித்தார். கூனே, நீ கட்டுப்படுத்திக்கொள், வரம்பு மீறி செல்லாதே என்று எச்சரித்தார். ஆனால் கூனேவோ ஒரு வக்கிரமான புன்னகையுடன், எதிராளி மிகவும் துள்ளிக் குதித்தால் நான் நிதானம் இழப்பதை தவிர்க்க முடியாது என்று பதிலளித்தார். இரு வம்சங்களின் தலைவர்களான சூ தியான் மற்றும் ஷாய் காங் கப்பலின் முகப்பில் தோன்றினர். பல நூற்றாண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் வழக்கம் போல வார்த்தை போரில் ஈடுபட்டனர். கிழவா, தோல்வியை சந்திக்க தயாராக இரு என்று ஷாய் காங் முழங்கினார். யார் சத்தமாக கத்துகிறார்களோ அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்று சூ தியான் பதிலளித்தார். வீண் பேச்சு போதும், போரை தொடங்குவோம் என்று கூறிய ஷாய் காங் காற்றில் நூற்றுக்கணக்கான ஒளிரும் மரக்கட்டைகளை வீசினார். இவை பப்பட் வுட்ஸ் எனப்படும் மாயக்கருவிகள். வீரர்கள் தங்கள் ஆன்ம ஆற்றலை இந்த மரத்தில் செலுத்தினால் போர்க்களத்தில் அவர்களது பிரதிபலிப்பு தோன்றி போரிடும். ஒருவேளை அங்கே கொல்லப்பட்டால் அந்த மரம் உடைந்து ஆன்மா மீண்டும் உடலுக்கு திரும்பும். உயிருக்கு ஆபத்தில்லை, ஆனால் அந்த மரண வலி மட்டும் அப்படியே நிஜமாக தெரியும். டாங் சென் எச்சரிக்கையுடன் தனது ஆன்ம ஆற்றலின் ஒரு பகுதியை அந்த பப்பெட் வுட்டில் செலுத்தினார். அடுத்த நொடி அவரது கண்கள் முன் உலகமே மாறியது. அவரது ஆன்மா உடலை விட்டு வெளியேறி ஒரு புதிய உருவமாக போர்க்களத்தில் நின்றது. கீழே அமர்ந்திருக்கும் தனது சுய உடலையே அவரால் பார்க்க முடிந்தது. உண்மையிலே இது ஒரு மந்திர வித்தைதானே என்று டாங் சென் வியந்தார். இயற்கையின் அதிசயங்களையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் கண்டு வியந்தவாறே டாங் சென் தனது ஆன்மா ஆற்றலை, சோல் எனர்ஜி அதிகரிக்கத் தொடங்கினார். திடீரென ஷீ வம்சத்தின் மேக கப்பலிலிருந்து ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அனைவரது கண்களுக்கு முன்னால் ஒரு பொம்மை உருவம் மெதுவாக தோன்றியது. அந்த உருவத்தைச் சுற்றி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5 பூதங்களின் ஆற்றல்கள் 5 எலிமெண்ட்ஸ் எனர்ஜீஸ் சுழன்றன. அவை ஒன்றிணைந்து அந்த பொம்மையின் செலஸ்டியல் கான்ம கடலில் சங்கமித்தன. மெல்ல மெல்ல அந்த உருவம் ஷின்ஹாங்கின் பிம்பமாக மாறியது. 5ஆம் நிலை ஆரிஜின் முதல் தாய்ச்சி நிலை வரை இவ்வளவு வலிமையான ஆன்மா ஆற்றலா என்று சூனிங் அதிர்ச்சியில் கத்தினார். ஹெவன்லி தாவோ போர்க்களத்தில் ஒரு வீரனின் பலம் அவனது ஆன்மா ஆற்றலை பொறுத்தே அமையும். ஷின்ஹாங்கின் ஆன்ம பலம் அவனது தற்காப்பு கலை நிலையை விடவும் அதிகமாக இருந்தது. சூ ஜியானிங் சளைக்கவில்லை. ஒரு கை முத்திரையுடன் அவனது பப்பட் வுட் காற்றில் பாய்ந்தது. அவனிடமிருந்தும் 5 பூதங்களின் ஆற்றல் சீறி பாய்ந்து ஷின்ஹாங்கின் அழுத்தத்திற்கு நிகராக நின்றது.
ஷின்ஹாங், இந்த முறை உன்னை நிச்சயம் வீழ்த்துவேன் என்று ஜியானிங் முழங்கினான். முடிந்தால் வந்து பார் என்று ஷின்ஹாங் ஏளனம் செய்தான். இரு கப்பல்களிலும் இருந்த மற்ற வீரர்களும் தங்கள் ஆன்ம ஆற்றலை வெளிப்படுத்தத் தொடங்கினர். இங்கேதான் உண்மையான மேதைகளுக்கும் சாதாரண வீரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்தது. ஆரம்ப கட்டத்தில் வலிமையாக தெரிந்த பலருக்கு ஆன்ம பலம் குறைவாக இருந்தது. ஆனால் அமைதியாக இருந்த சிலரின் ஆன்ம சக்தி முழுமை பெற்று ரிஃபைன்டு டு பர்ஃபெக்ஷன் பிரம்மாண்டமாக தெரிந்தது. இப்போது அனைவரது பார்வையும் டாங்சனின் மீது திரும்பியது. ஒரு சாதாரண குச்சியால் ஜின்வூமிங்கை காயப்படுத்திய இவரது ஆன்ம பலம் எந்த அளவில் இருக்கும்? டாங்சன் தனது ஆன்மாவில் மறைந்திருக்கும் அந்த 8 நாகங்களின் ஆற்றலை தூண்டத் தொடங்கினார். 6 பரம்பரை வம்சங்களின் மேதைகளான ஷின்ஹாங் மற்றும் சூஜியானிங் ஆகியோரின் ஆன்ம பலம் அவர்களது தற்போதைய நிலையை விட ஒரு படி மேலே இருப்பதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் வியந்தனர். இத்தகைய அசாத்தியமான ஆன்ம வளர்ச்சி இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் அடித்தளம் சிதையாமல் அவர்களால் மகா மேதைகளாக உயர முடியும். மற்ற தற்காப்பு கலைஞர்கள் இதைக் கண்டு தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். பாருங்கள், அந்த இருவரின் ஆன்ம சக்தியும் எவ்வளவு அசுரத்தனமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு தங்கள் நிலைக்கு இணையான ஆன்ம பலம் இருப்பதே பெரிய விஷயமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டனர். ஷீ மற்றும் சூ வம்சத்தினர் தங்களது பலத்தை காட்டி அதிக ஆதரவாளர்களை திரட்டுவதையே நோக்கமாக கொண்டிருந்தனர். இந்த ஆரவாரங்களுக்கு நடுவே டாங்சன் முற்றிலும் மாறுபட்டு நின்றார். அவர் தனது ஆன்ம சக்தியை மிகவும் அமைதியாக வெளிப்படுத்தினார். அது பார்ப்பதற்கு சாதாரண 5ஆம் நிலை ஆரிஜின் 5 ஆரிஜின் ரெல்ம் போலவே தோன்றியது. அவரது ஆன்ம பிரதிபலிப்பு உருவான அந்த நொடியில் 2 கூர்மையான பார்வைகள் அவர் மீது நிலை பெற்றன. டாங்சன் லேசாக முகம் சுளித்தார். அந்த 2 அழுத்தங்களில் ஒன்று அவருக்கு பழகிய ஒன்றுதான். அது ஜின்வூமிங்கின் உறைபனி வாழ்வீச்சின் தாக்கம். ஆனால் மற்றொன்று மிகவும் விசித்திரமானது. அது மரணத்தின் வாடையுடனும் பேய் போன்ற ஆற்றலுடனும் கோஸ்ட்லி எனர்ஜியுடனும் இருந்தது. ஆரம்பத்தில் அது அசுர பாதை டெமோனிக் பாத் என்று அவர் நினைத்தாலும் கூர்ந்து கவனித்தபோது அது வன்முறை கலந்த அசுர சக்தி அல்ல, மாறாக மிக குளிர்ந்த மற்றும் கொடூரமான சீனோ கோஸ்ட்லி ஆற்றல் என்று உணர்ந்தார். தலையை திருப்பி பார்த்தபோது அந்த 2 இளைஞன் இவரையே பார்த்து கொண்டிருந்தான். உன் உயிர் எனக்கு சொந்தம் என்று குயன் தனது பற்களை காட்டி வக்கிரமாக சிரித்தான். குயன் வெளிப்படுத்தும் அந்த 2 ஆற்றல் அங்கிருந்த அனைவரையும் நடுங்கச் செய்தது. ஒரு பக்கம் ஜின்வூமிங்கின் உறைபனிவார் ஆற்றல், மறுபக்கம் குயனின் பேய் போன்ற சக்தி. இவர்கள் இருவருக்கும் முன்னால் சூ வம்சத்தின் பலம் மிக சாதாரணமாக தெரிந்தது. டாங்சன் இல்லை என்றால் சூ வம்சம் இந்த முறை தரைமட்டமாக்கப்படுவது உறுதி. சீலிங் ஸ்பிரிட் கோஸ்ட் பாத் என்று சூனிங் அதிர்ச்சியில் கத்தினார். இந்த வார்த்தையை கேட்டதும் சூ தியான்னான் உள்ளிட்ட பெரியவர்களின் முகங்கள் வெளிரி போயின. குயன் ஒரு வக்கரமான சிரிப்புடன், இன்னும் இந்த 10 சீலிங் ஸ்பிரிட் பாதைகளை பற்றி நினைவில் வைத்திருக்கும் ஆட்கள் இருக்கிறார்களா? ஆச்சரியமாக இருக்கிறது என்றான். டாங்சனிற்கு இது புதிய விஷயமாக இருந்தது. பெரியவரே, இந்த 10 சீலிங் ஸ்பிரிட் பாதைகள் என்பது என்ன? அவை அவ்வளவு பலமானவையா என்று அவர் மெதுவாக கேட்டார். சூனிங் நடுக்கத்துகள் விளக்கினார். பண்டைய காலத்தில் ஒரு மர்மமான தீவில் வாழ்ந்த அசாதாரண மனிதர்கள் உருவாகிய 10 வழிகளே இவை. இதில் கோஸ்ட் பாத் என்பது மிகவும் பயங்கரமானது. அவர்கள் நேரடியாக ஒருவனின் ஆன்மாவை தாக்கி சிதைக்கக்கூடியவர்கள். இவர்களின் ஒரு சீடனை வீழ்த்துவது கூட சாதாரண வீரர்களுக்கு சாத்தியமில்லை. ஷாய்காங் ஏளனமாக சிரித்தார். ஷூ தியான்னான், நீ பலமுறை அந்த தீவிற்கு சென்று அவர்களை உன் பக்கம் இழுக்க முயன்றா என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை போன்ற திறமையற்றவர்களை அவர்கள் மதிக்கவே இல்லை. இப்போது பார், அவர்கள் என் பக்கம் நிற்கிறார்கள். இரு வம்சங்களுக்கு இடையேயான சமநிலை இப்போது குயேனின் வருகையால் முழுமையாக குலைந்துவிட்டது. ஜின் வூமிங்கின் வாழ்வீச்சு ஒரு பக்கம், குயேனின் பேயாற்றல் மறுபக்கம் என ஷீ வம்சம் அசுர பலத்துடன் நின்றது. சூ வம்சத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிந்த டாங்சென் கூட இந்த இரு மகா மேதைகளை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகம் சூ வம்சத்தின் மூத்த வீரர்களிடையே எழுந்தது. பெரியவரே, நாம் என்ன செய்வது? போர் தொடங்கும் முன்பே நாம் தோற்றுவிடுவோம் போலிருக்கிறதே என்று ஒரு சீடர் பதற்றத்துடன் கேட்டார். சூ தியான்னான் மற்றும் சூனிங் ஆகியோரால் கூட இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இப்போது நம்மால் முடிந்தது போரிடுவது மட்டுமே என்று சூ தியான்னான் உறுதியுடன் கூறினார். திடீரென விண்ணையும் மண்ணையும் பிளக்கும் ஒரு பெரும் சத்தத்துடன் ஹெவன்லி தாவோ போர்க்களம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. ஒவ்வொரு வீரரின் ஆன்மா பிரதிபலிப்பும் எரிகற்களைப் போல போர்க்களத்தின் பல திசைகளில் வந்து விழுந்தன. சூஜியானிங் தனது வாளை உயர்த்தி கொல்லுங்கள் என்று கர்ஜித்தபடி முன்னால் பாய்ந்தான். 1000 லீ பரக்களவு கொண்ட அந்த மைதானத்தில் இருதரப்பு படைகளும் மோதிக்கொண்ட வேகம் காற்றில் தீப்பொறிகளை உருவாக்கியது. யுத்தம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வானத்தில் வெண்ணிற ஒளிக்கற்றைகள் தோன்றின. இதன் பொருள், சில வீரர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு அவர்களது ஆன்மா மீண்டும் சுய உடலுக்கு திரும்புகிறது என்பதாகும்.
மேக கப்பலில் அமர்ந்திருந்த 7-8 வீரர்கள் இரத்தத்தை கக்கிக் கொண்டு மயங்கி விழுந்தன. உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் அந்த மரணவலி அவர்களை நிலைகுலைய வைத்தது. இதை பார்த்த சூனிங்கின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இவ்வளவு சீக்கிரமாகவா? ஷீசம்சத்தின் வேகம் அசுரத்தனமாக இருக்கிறதே. அப்போது போர்க்களத்தின் ஒரு பகுதியில் டாங் சென் தனது வேஸ்ட் ஆற்றலை திரட்டத் தொடங்கினார். அவருக்கு முன்னால் ஜின் வூமிங் தனது பனி வாளுடன் குளிர்ந்த புன்னகையுடன் நின்றிருந்தார். அதே சமயம் அவரது நிழலிலிருந்து குயேனின் பேய் போன்ற உருவம் மெதுவாக வெளிப்பட்டது. யுத்தம் உச்ச கட்டத்தை எட்டியது. அத்தியாயம் 133இல் போர்க்களமே ஒரு வண்ணமயமான நரகமாக மாறியது. வான்வெளியில் சிதறி கிடக்கும் பாறைகளுக்கு நடுவே சூ வம்சமும் ஷீ வம்சமும் தங்கள் ஒட்டுமொத்த பலத்தையும் வெளிப்படுத்தின. போர்க்களத்தின் மிக உயர்ந்த புள்ளியில் சூஜியானிங் தனது கேயோஸ் ஆற்றலை முழுமையாக திரட்டி நின்றார். ஷின்காங், இன்றுடன் நம் பகைக்கு ஒரு முடிவு வரும் என்று முழங்கியவாறே தனது கேயோஸ் கலையின் 8ஆம் நிலையை ஏவினார். விண்வெளி கிழிந்தது. கருப்பு மின்னல்கள் விடிக்க ஒரு பிரம்மாண்டமான இருண்ட ஆற்றல் கோலம் உருவானது. அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கருப்பு ஒளிக்கற்றைகள் ஷின்காங்கை நோக்கி பாய்ந்தன. இது சாதாரண உடல் போர் அல்ல, ஆன்மாக்களுக்கு இடையிலான போர் என்பதால் ஜியானிங் தனது முழு அதிகாரத்தையும் தயக்கமின்றி பயன்படுத்தினார். டாங் சென் இன்னும் போரில் குதிக்கவில்லை. கைகளை கட்டிக்கொண்டு ஜியானிங்கின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்தார். கேயோஸ் என்பதுதான் உலகின் வேர், அதிலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன என்று அவர் தனது மனதுக்குள் கணக்கிட்டார். அவரது லிமிட்லெஸ் பாடி மற்றும் 10,000 மடங்கு பெருக்க முறையாகியவை ஜியானிங்கின் அந்த ரகசிய கலையை நொடிப்பொழுதில் பகுப்பாய்வு செய்து டாங் சென்னின் அறிவாற்றலில் ஆழமாக பதிய வைத்தன. ஷின்காங் அந்த தாக்குதல்களை தடுத்தபடி, முன்பு நான் சந்தித்த 18 வீரர்களை விட நீ பலமானவன்தான், ஆனால் அது போதாது என்று ஏளனமாக சொன்னான். சூ வம்சத்தின் கேயோஸ் கலை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அதன் உண்மையான பலம் அதன் முடிவில்லாத மாற்றங்களில் அடங்கியிருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த சமயம் ஜின் வூமிங் மற்றும் குயேன் ஆகிய 2 மகாவீரர்கள் டாங் சென்னை சூழ்ந்து கொண்டன. டாங் சென் ஜியானிங்கின் கலையை பார்ப்பதிலிருந்து தனது பார்வையை மெதுவாக திருப்பி தன்னை சூழ்ந்திருக்கும் அந்த இருவரையும் பார்த்தார். நேரத்தை வீணாக்க வேண்டாம், உங்கள் இருவரையும் சேர்த்து நான் ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறேன், இருவரும் ஒன்றாகவே வாருங்கள் என்று டாங் சென் அலட்சியமாக முழங்கினார். இந்த வார்த்தைகள் போர்க்களத்தையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தன. ஷீவம்சத்தின் 2 பெரும் மேதைகளை ஒரே சேர அழைக்கும் துணிச்சல் யாருக்கு வரும்? டாங் சென்னின் கையில் இப்போது அவரது வாள் ஜொதித்தது. அதில் அந்த 8 நாகங்களின் ஆற்றலும் புதிதாக கற்ற வேஸ்ட் ஸ்கிரிப்சரின் சிதைக்கும் சக்தியும் ஒன்றிணைய தொடங்கின. டாங் சென் போர்க்களத்தின் உச்சகட்ட மோதலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு புறம் சூஜியானிங்கின் கேயாஸ் கலை சுற்றியுள்ள வெற்றிடத்திலிருந்து ஆற்றலை உறிஞ்சி அவனை ஒரு நடமாடும் இயந்திரமாக மாற்றியிருந்தது. மறுபுறம் ஷின்ஹாங் தனது வலது கையில் இருந்த புனித எலும்புகளின் சேக்ரெட் போன்ஸ் ஒளியை தூண்டினான். உன் கேயாஸ் கலை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் புனித எலும்புகளுக்கு முன்னால் அது வெறும் தூசிதான் என்று முழங்கியபடி ஷின்ஹாங் தனது சைக்கிள் ஃபிஸ்ட் நுட்பத்தை பயன்படுத்தினான். அவனது கை முஷ்டியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் ஜியானிங்கின் கேயாஸ் அலைகளை கிழித்தெறிந்தது. புனித எலும்புகளில் செதுக்கப்பட்ட இந்த தெய்வீக ரகசியத்தை ஷீ வம்சத்தினர் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் லிமிட்லெஸ் உடல் கொண்ட டாங் சென்னிற்கு அந்த நுட்பத்தின் ரகசியம் மெல்ல புரியத் தொடங்கியது. டாங் சென் இந்த 2 மேதைகளின் போராட்டத்திலிருந்து அவர்களின் தற்காப்பு கலைச்சாரத்தை உறிஞ்சி தனது அறிவை வளர்த்து கொண்டிருந்த வேளையில் திடீரென ஒரு அபாயம் அவரை நோக்கி சீறி வந்தது. கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் ஒரு உறைபனி வாழ்வீச்சு ஐசி ஸ்வாட்சி அவர் மீது பாய்ந்தது. அந்த வாழ்வீச்சின் பாதையில் குறுக்கிட்ட வீரர்கள் அனைவரும் கனப்பொழுதில் வெண்ணொளியாக மாறி போர்க்களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். டாங் சென் தனது இடது கையை லேசாக உயர்த்தினார். விரல்களுக்கு இடையில் ஒரு மெல்லிய வேஸ்ட் ஆற்றல் மின்னியது. அந்த பயங்கரமான வாழ்வீச்சு அவரை நெருங்கிய போது அது ஒரு பாறையில் மோதிய அலையைப் போல சிதறிப்போனது. என்னை வேடிக்கை பார்க்க கூட விடமாட்டாயா ஜின் வூமிங் என்று டாங் சென் அமைதியாக கேட்டார். அவருக்கு முன்னால் ஜின் வூமிங் தனது நீல நிற வாளுடன் நின்றிருந்தார். அவரது கண்களில் முந்தைய அவமானத்தின் வடு தெரிந்தது. இன்று உன் ஆன்மா சிதைக்கப்படும் என்று அவர் உருமினார். அதே சமயம் டாங் சென்னின் காலடி நிழலிலிருந்து குயேனின் பேய் கரங்கள் மெதுவாக வெளிவந்து அவரை பிடிக்க முயன்றன. ஜின் வூமிங்கின் கூர்மையான வாழ்வீச்சு டாங் சென்னின் யாங் ஆற்றலிலிருந்த ஒரு சிறிய இடைவெளியை கண்டறிந்து தாக்கியது. சூ வம்சத்தின் மூத்த பெரியவரான சூனிங்கால் கூட கண்டறிய முடியாத அந்த பலவீனத்தை ஒரு வாழ்வீரன் என்ற முறையில் வூமிங் துல்லியமாக உணர்ந்து வைத்திருந்தார். உன் கவனிப்பு திறன் அபாரமானது என்று டாங் சென் பாராட்டினார்.
ஆனால் வூமிங் ஒரு ஏளனச் சிரிப்புடன், எனது பார்வை திறன் எனது பலமே தவிர அது மட்டுமே எனது ஆயுதம் அல்ல. நமது பலம் சமமாகத் தோன்றலாம், ஆனால் நீ பார்ப்பது எனது முழுமையான ஆற்றல் கிடையாது என்றான். அடுத்த நொடி வூமிங் தனது ரகசியத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல் குயேனை முன்னால் தள்ளினான். குயேன், மேடை உன்னுடையது, இவர்கள் யாரும் பார்க்காதபடி ஒரு திரையை உருவாக்கு என்று கட்டளையிட்டான். குயேன் தனது கரங்களை விசித்திரமாக அசைத்து ஒரு இருண்ட மந்திரத்தை உச்சரித்தான். வெயில் ஹெவன் ஃபார்மேஷன் திற. ஒரு பிரம்மாண்டமான இருண்ட ஆற்றல் திரை அவர்கள் மூவரையும் சுற்றி உருவானது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்பது தெரியாது. சூ வம்சத்தின் பெரியவர்கள் இதை கண்டு ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் ஜின் வூமிங் போன்ற மகாவீரர்கள் தங்கள் இரகசிய வித்தைகளை பிறர் பார்க்க விரும்பவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இருண்ட திரை உருவானதும் டாங் சென்னின் முகம் மாறியது. இரகசியமாக என்னை கொல்ல திட்டமிடுகிறீர்களா, அல்லது உங்கள் உண்மையான கோர முகத்தை காட்டப் போகிறீர்களா என்று அவர் அமைதியாக கேட்டார். அந்த இருளில் ஜின் வூமிங்கின் வாள் இப்போது நீல நிறத்திற்கு பதிலாக ஒரு இரத்த சிவப்பாக மாறத் தொடங்கியது. குயேனின் பேய் ஆற்றல் அந்த திரையை தாங்கி பிடிக்க வூமிங் தனது உண்மையான மரண வாழ்வித்தையை தொடங்கினான். வெளியே இருப்பவர்களுக்கு இது 2-1 என்ற அநீதியான போராக தெரிந்தாலும் அந்த இருண்ட திரைக்குள் டாங் சென் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார். உண்மையில் நான் தான் உங்கள் இருவரையும் இங்கே கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். இப்போது நான் என்ன செய்தாலும் வெளியுலகிற்கு தெரியாது என்று அவர் கேலியாக கூறினார். ஜின் வூமிங் பனிப்புயலாக உருவெடுக்க குயேன் தனது உண்மையான கோர ரூபத்தை காட்டினான். அவன் இப்போது அணிந்திருந்த கோஸ்ட் ஹார்ட் ரோப் எனப்படும் மண்டையோட்டு அங்கி பார்ப்பவர்களின் ஆன்மாவையே பிடுங்கி எறியும் வல்லமை கொண்டது. சாதாரண வீரர்கள் இந்த அங்கியை பார்த்த மாத்திரத்திலேயே பைத்தியமாகி விடுவார்கள். ஆனால் டாங் சென் சில நொடிகளிலேயே நிலை பெற்றதைக் கண்டு குயேன் அதிர்ச்சியடைந்தான். இந்த கோர ஆடையை பார்த்தும் உன் ஆன்மா சிதறவில்லை என்றால் உனது ஆன்மா பலம் நான் நினைத்ததை விட பல மடங்கு அதிகம் என்று குயேன் வியந்தான். இவன் எனக்குதான் சொந்தம் என்று வூமிங் வாளை உயர்த்த, இல்லை, இவனது ஆன்மா எனது பசிக்கு தேவை என்று குயேன் குறுக்கே நின்றான். அவர்கள் இருவரும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்த போது டாங் சென் திடீரென அதிரடியில் இறங்கினார். தனது வாளை ஒரே வீச்சில் 2ஆக பிளந்து முன்னறிவிப்பின்றி மின்னல் வேகத்தில் வாள் ஒளிக்கற்றைகளை ஏவினார். சற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதலால் வூமிங்கும் குயேனும் பல அடி தூரம் பின்வாங்க நேரிட்டது. டாங் சென் இப்போது ஒரு கையை தனது முதுகின் பின்னால் கட்டிக்கொண்டு மற்றொரு கையில் படிகம் போல ஜொலிக்கும் புனித வாளுடன் கம்பீரமாக நின்றார். அவரது உடலிலிருந்து இப்போது அந்த இரகசிய வேஸ்ட் ஆற்றல் மெதுவாக கசிய தொடங்கியது. விளையாடியது போதும், உங்கள் இருவரின் முழு பலத்தையும் இப்போதே காட்டுங்கள், இல்லையெனில் அடுத்த அடியில் உங்கள் ஆன்மாக்கள் இந்த திரையை விட்டு வெளியேறாது என்று டாங் சென் எச்சரித்தார்.